தீபாவளிக்கு புது பொண்ணு மாப்பிள்ளைய மறுகளுக்கு அழைக்கிறாங்க. சரி, எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்ன பணியாடி ஆய் சொன்னா பணியாரம் சுட்டு தர மருமகனே வாண்ணா. பணியாரம் எனக்கு அட்லெட் நின்ற பெரிய புட்டலாம் அட்லெட் நிச்ச வந்து கொஞ்சம் கொஞ்சாட்டா செரடு செப்பி தெரிந்து பிடிச்சி ஊருக்கு போகுது. தெரிந்து பிடிச்சி ஊருக்கு போகுது. అట్లుగా చెత్త నీకు ఏమి మావు కావాలి కదా మావా చెత్త నీకు వడిదేగానే అమ్మ కూతురు నడింటినాడు ఒకసారికి తెల్లవారు పేదాది చూడాలి వీరు అయ్య కుండాలెత్తి పోయి ఊరికి నోడు మన చిన్న తம்பி பழைய மாதிரி ஊருக்கு நோடு போய் பண்ணக்கார வீட்டுக்கு எல்லாம் போய் பணியாரம் வாங்கி கொண்டு அந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் கொல்லப்புற கோமணம் கட்டி பிடிச்சி எடுத்துருங்க இவங்க அப்பக்கார எட்டி பார்த்து கோமணத்தை விலக்கி ஊறிக்கிட்டு ஓடி போயிட்டு நான் வீட்டுக்குள்ள போய் வேட்டி எடுத்து கட்டிக்கிட்டேங்க. இவங்க அப்பா உருவடு கோமணத்தை கட்டிக்கிட்டு குளிக்க கூடாது, உருவடு கோமணத்தை ஒளிய வச்சுக்கிட்டு இவங்க அப்பா சொப்ப கட்டிக்கிட்டு குளிக்கிறியா. அந்த காலத்துல காலி முகம் காலி வருது கொல்லப்புறத்துல மண் சொப்பு வச்சிருப்பாங்கல்ல, மணி மாட்டுல செப்பு திருட்டு முத்த முத்தா முத்த பட்டி கொடுத்துருக்காங்க மணி ஆட்டுற மண்ணு முத்தா முத்தத்தை கட்டிட்டு ஐயா மேகெடுத்தார முத்தம் ரொம்ப நாளா புழக்கக்கார உண்டு கூடார நோனக்கு கடற்கரைக்குள்ள கூடு கட்டி கொண்டு கொடுதே உள்ளுக்குள்ள செங்கோலவி கூடு கட்டி இருந்ததுக்கு சொப்புக்குள்ள இவங்க அப்பா கட்டிக்கிட்டு குளிக்க தண்ணிய ஊத்த ஊத்த செங்கோலவி கொத்தி இவங்க அப்பனுக்கு புட்டு இத்த தட்டி வீங்கி அன்னைக்கு இருந்து பாருங்க இவங்க அப்பா மாதிரி இப்படியே இவளுக்கு நான் கூட பார்த்தேன் பஸ்ல போறேன் அப்புறம் பரிசாமி விட்டா கோய் என்ன பண்ண தெரியாதா கோய் எங்க சண்டைக்கு போ தண்ணிக்கு போறோம் ஒழுங்கா வரணும் இல்ல அங்க போறோம்னா பக்கத்துல நல்லா பெரிய சொப்பு கூட நல்லா பித்தால கூட இருக்கும். தல தீபாவளிக்கு வந்து ஒரே நாள்ல ஊருக்கு போறோம்னே இது ராய்காரி சொன்ன மருமகனே ஒரே நாள் எல்லாம் போக கூடாது. ரெண்டாவது நாளைக்கு இரு மருமகனே உனக்கு குஞ்சடிக்கிறோம்னு அது ராய் ரெண்டாம் நாள் மட்டும் இருந்திருந்த மைத்திருக்காரு சாமி ஏன் குஞ்சு அடிச்சிருப்பா இல்லையே உனக்கு இவளை கூட்டிக்கிட்டு டவுன் பஸ் வந்து பஸ்ல ஏறினுங்க. இவங்க அப்பக்கார கூடவே வந்து பஸ்ல ஏறியா மாமா நான் போயிடுறேன் இல்ல மருமகனே புதுப்பண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ஒத்தையே விடக்கூடாது சாமி. புதுப்பண்ணு மாப்பிள்ளை வந்து ஒத்தையை அனுப்ப கூடாது பழக்க வழக்கம் இருக்க மாட்டேங்குது. இவங்க அப்பா வந்து பஸ்ல ஏறியா கண்டக்டர் புடிச்சு வெளியே தள்ளுறான். இவங்க அப்பா பஸ்ல ஏறியா கண்டக்டர் புடிச்சு வெளியே தள்ளுறான். இவங்க அப்பா பஸ்ல ஏறினா தனியா வீங்கி இருக்குது மாதிரி பொட்டு அந்த பொட்டுக்கு லக்கேஜ் வாங்கிடணும். என் மாமனார் தானே ஏத்துக்கிட்டு சொல்லிட்டு என் முகத்துக்கு அப்படி ஏத்திட்டாங்க உட்கார்றதுக்கு ஒருத்த கூட இடம் போடல சீட் இல்ல. கடைசி சீட்ல ஒருத்தர் ஆள் இல்லாம தகர உடஞ்சி மாதிரி இருந்த அளவுக்கு ஒரு அடி இடத்துல ஓட்டை அந்த ஓட்டையில போட்டு உள்ள விட்டு நல்ல மடிச்ச மாதிரி எங்க அப்பா உட்கார்ந்துக்கிட்டு போகுது உரு 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 உருன்னு ஒரு மணி நேரம் வருமே அவசாமி ஏறி ஏறி கிடக்குது. ஆமா ஏறி ஏறி இறங்கி ஒரு மணி நேரம் போய் ஊரு வந்துருச்சு. இவள கைய பிடிச்சு போட்டு கீழே இறங்கினேன். சின்ன மாமனார் எந்திரியா ஊரு வந்துட்டு கண்டக்டர் சத்தம் போடுறாரு. இவங்க அப்ப எந்திரிக்கிற குட்டியோட சிட்டி வருது. அந்த அளவுக்கு சிக்க நம்மளை நம்பி ஊருக்கு வந்துட்டாரு மாமனாரு. நல்லா பண்ணி ஊருக்கு அனுப்பணும்னு சொல்லி மைச்சிருக்கிறார் சாமி. இவங்க அப்பனா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் ஐயா லீவுல போயிட்டாரு. நரசு பிள்ளை மட்டும் 4 பேர் இருந்தாங்க. இவங்க அப்பனா நான் பெட்ல படுக்க வச்சுட்டு துணி போட்டு மூடி வச்சுட்டு சாமி மாமனாருக்கு நல்லா பண்ணி விடுங்கன்னு அப்படியே சின்ன மாமனாருக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டதுக்கு நரசு பிள்ளைங்க சாமி நீங்க பொம்பளை நான் ஆம்பளை என் வாயில சொல்லக்கூடாது நீங்களே போய் பாருங்க நீங்க எல்லாம் நிறைய படுத்திருப்பீங்க போய் பாருங்கன்னு சொன்னேன். இந்த நரசு பிள்ளைங்க 4 பேர் பெட்ல போய் இவங்க அப்பா படுத்திருந்தது வேட்டி தூக்கி பார்த்துட்டு அன்னைக்கு 4 பேர் செத்தே போயிட்டாங்க. ஊருக்கு வந்த முதல் நாளே ஒரு அப்பக்கார 4 பேர்த்த கொண்டவே வீட்டுக்கு போய் விருந்தாடி